இப்போ நான் உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு நீங்கள் பெனிஃபிட்ஸ் படிச்சிருக்கீங்க. பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு அது என்னென்ன இருக்கும், அதாவது நான் வந்து பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதே சமயத்தில் வந்துட்டு என்னுடைய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன். இன்னொன்று வந்து நான் வந்து ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் எப்படி கேரி அவுட் பண்ண போகிறேன், எவ்வளோ தூரத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேங்கிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப், அதாவது இன்டர்னல் கண்ட்ரோல் எனக்கு தெரிஞ்சால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து ஆடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிங்க. இப்போ லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் என்னதான் நீ இன்டர்னல் கண்ட்ரோலில் வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி உனக்கு ரீசனபிள் அஷூரன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் ரிகார்டிங் யுவர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ்ஸ். கரெக்டாக? அப்போது அங்கே நீங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் வச்சா என்ன வைக்கலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஹியூமன் ஜட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அங்கே ஹியூமனோடைய இன்வால்மெண்ட் இருக்கும். ஓகே, டெசிஷன் மேக்கிங் சொல்கிறேன். அதாவது கண்டிப்பாக அவங்க வந்து எரரை வந்து செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களோட கேர்லெஸ்னஸ்னால இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதோ சோர்ந்து போயிருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப டூ மச் கண்ட்ரோல்ஸ் வைக்கிறதுனால கூட இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்க தவறுகள் வந்து தெரிஞ்சே கூட செய்யலாம். இப்படிங்கிறது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இப்போ படித்தோம். இன்டர்னல் கண்ட்ரோல் கேன் ப்ரொவைட் ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ். ஹியூமன் ஜட்மெண்ட் இன் டெசிஷன் மேக்கிங். இப்போ பாருங்கள், இன்டர்னல் கண்ட்ரோல் நோ மேட்டர் ஹவு எஃபெக்டிவ், என்ன எஃபெக்டிவாக இருந்தாலும் சரி இன்டர்னல் கண்ட்ரோல் இட் கேன் ப்ரொவைட் அன் என்டிட்டி வித் ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ் அபவுட் அச்சீவிங் தி என்டிட்டி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போது த லைக்லிஹுட் ஆஃப், அதாவது ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல்னால கூட என்ன ஆகும், நம்மளுடைய அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ண முடியாத லெவலுக்கு கூட போகும். அது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. அடுத்தது ஹியூமன் ஜட்மெண்ட் இன் டெசிஷன் மேக்கிங். ரியாலிட்டி இஸ் தட் ஹியூமன் ஜட்மெண்ட் இன் டெசிஷன் மேக்கிங் கேன் பி ஃபால்ட்டி, தப்பாக கூட இருக்கலாம். அண்ட் பிரேக் டவுன், அதாவது சில இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து பிரேக் டவுன், அதாவது இன்டர்னல் கண்ட்ரோல்லே அங்கே இருக்காமல் ஆகிடும், இல்லாத மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதாவது ஏன் அப்படின்னா ஹியூமன் பண்ணுறக்கூடிய எரர்னால வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் மே பி அன் எரர் இந்த டிசைன் நீ பண்ணக்கூடிய அந்த இன்டர்னல் கண்ட்ரோலில் அதோடைய டிசைன் வந்து தப்பாக இருக்கலாம், இல்லை வந்து நீ ஏதோ ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர அந்த கண்ட்ரோல் தப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து வேர் ஹவுஸில் வந்துட்டு ஓகே, இப்போ வேர் ஹவுஸில் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டை நீங்கள் போட்டிருக்கீங்க, ஆனால் அவங்க என்னாச்சு, அவங்க வந்து லீவ் போட்டு அன்றைக்கி வராமல் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி கார்டும் இருக்க மாட்டான். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ அன்னைக்கு வந்து உங்களுடைய அசட்ஸோ உங்களுடைய ஸ்டாக்கோ அங்கே வந்து தெஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ அது ஹியூமன் எரர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கேர்லெஸ்னஸ் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி பர்பஸ். உங்களுடைய பர்பஸ் என்ன? நான் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன்ப்பா, இன்டர்னல் கண்ட்ரோலுக்கான எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் தான். அதாவது சில அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸோ இல்லை மிஸ்ஸிங் டிரான்சாக்ஷன்ஸோ ஏதோ ஒன்று அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதில் ரெக்கார்ட், அது டாக்குமெண்ட் மாதிரி அது வந்து அதை பற்றின ஒரு புரிதலே இல்லை அப்படின்னா உனக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் நீ எப்படி புரிஞ்சுப்ப? இன்டர்னல் கண்ட்ரோல் அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக அது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கான், உனக்கு அதை பற்றின ஒரு புரிதலே இல்லை அப்படின்னா அது உனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி பர்பஸ்னு சொல்லலாம்ல. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி பர்பஸ் ஈக்குவலி தி ஆப்ரேஷன் ஆஃப் அ கண்ட்ரோல் மே நாட் பி எஃபெக்டிவ் சச் ஆஸ் வேர் இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் இஸ் நாட் எஃபெக்டிவ்லி யூஸ்ட். அது எஃபெக்டிவாக நீ யூஸ் பண்ணல, ஏன் அது உனக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா என்னென்ன உனக்கு புரியல. அப்போனா ஒரு எஃபெக்டிவான ஆக்ஷன் உன்னால் எடுக்கவே முடியாது, அப்ராப்ரியேட்டான ஆக்ஷன் உன்னால் எடுக்கவே முடியாது. ஏன்னா உனக்கு அது புரிஞ்சாதான் நீ எடுக்க முடியும். புரியுதா? கொல்யூஷன் அமாங் தி பீப்புள். அண்ட் அட் த சேம் டைம் 2-3 பேர் ஒரு மேனேஜ்மெண்ட்லேயே 2-3 பேர் ஒன்று ஓவர் ரைட் பண்ணி இன்டர்னல் கண்ட்ரோல் வந்துட்டு இன்டர்னல் கண்ட்ரோலுக்கு மேலே அவன் போகிறான்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுதான் கல்யூஷன் அமாங் தி பீப்புள்னு சொல்கிறான். ஓகேவா? அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கஸ்டமர் கூட சேல்ஸ் கான்ட்ராக்டோட இறங்கி இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு பொருள் சேல் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, நான் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு காசு வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ரெவன்யூ ரெகக்னிஷன் நீங்கள் ஏர்லியாக கொடுக்குறீங்க, அது தப்பு. ஓகேவா? அண்ட் அட் த சேம் டைம் வந்து எடிட் செக் ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு 2-3 வாட்டி மட்டும் தான் உனக்கு செக் பண்ணணும்னு வச்சுருவாங்க. ஏன்னா நீ 100 வாட்டி அங்கே உட்காந்து எடிட் பண்ணனா அவங்க வந்து நோட் பண்ணிவிடுவாங்க, எத்தனை வாட்டி நான் எடிட் பண்ணியிருக்கேன், எத்தனை வாட்டி நான் வந்துட்டு உள்ளே போய் செக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கே ஒரு இது மாதிரி வரும். ஓகேவா? நீ இவ்வளோ வாட்டி போட்டிருக்கேன், எதுக்கு நீ 100 வாட்டி எதுக்கு இதில் போய் நீ பார்த்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அடுத்த கொஷின். ஓகேவா? அதே சமயத்தில் இப்போ கிரெடிட் லிமிட், ஒரு பர்சன் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு அமௌண்ட் செட் பண்ணியிருப்பாங்க, இந்த அமௌண்ட்டுக்கு மேலே நீ வந்து கிரெடிட்டை தாண்டக்கூடாது, கிரெடிட் லிமிட்டை நீ தாண்டக்கூடாது. ஓகே, சப்போஸ் நீ தாண்டிட்ட அப்படின்னா அதுக்கான டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி வைக்கி, அதெல்லாம் ரிப்போர்ட்டில் அது நீ வந்து கொண்டு வா. ஓகே, ஜட்மெண்ட் பை தி மேனேஜ்மெண்ட் என்ன டெசிஷன் எடுப்பாங்க, அவன் தான் எப்படி இந்த ஒரு கண்ட்ரோலை கொண்டு வருது, எந்தெந்த இடத்துலலாம் இந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி கேமரா நான் வந்து எப்போ கொண்டு வரணும், எந்தெந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணணும், எதில் வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவன் தான் டிசைட் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நமக்கு. லிமிடேஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் கம்பெனிஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் கம்பெனிஸ் இருக்குது பார்த்தியா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஓனர் மட்டும் தான் பயங்கரமான ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பான். ஓகேவா? அவன் தான் எல்லாத்துக்குமே வந்து உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இருக்கிறப்ப நீ வந்து உன்னுடைய எம்ப்ளாயிஸே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸ்மால் என்டிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபியூவர் எம்ப்ளாயிஸ் அப்படி தான். அப்போது ஒரு 10 எம்ப்ளாயை வச்சுட்டு நீ என்னத்தை செக்ரிகேட் பண்ணுவோம் அவனோட டியூட்டிஸை பண்ண முடியாது. ஒரு 4-5 எம்ப்ளாயிஸ் இருக்கா அப்படின்னா ஒரு ஸ்மால் என்டிட்டியில் நீ என்ன டியூட்டிஸை செக்ரிகேட் பண்ணி கொடுப்ப? அவன் கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? அவனே வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் அவனே டிசைட் பண்ணி அவனே வந்து பார்த்துப்பான். அதாவது அது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி பண்ண மாட்டான். அப்படி இருக்கிறப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி என்டிட்டிஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒன், internal control can provide only reasonable assurance, human judgment in decision making, lack of understanding the purpose, collusion among the people, judgment by management and limitations in case of small entities. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.